எழிலோட நாம் பண்ண முதல் படம் வந்து பூவெல்லாம் முன் வாசம். பூவெல்லாம் முன் வாசம் தான் என்னுடைய முதல் படம், எழிலோட பண்ணது. அவருக்கு அடுத்த படம் என்னோட பண்ணுறதுக்கு 1/4 நூற்றாண்டு பிடிச்சது. அந்த படத்தினுடைய பாடல்கள் அவர் அவ்வளோ தூரம் பாதிச்சிருக்குது. அதுலேருந்து மீண்டு வந்து அடுத்த படம் மறுபடியும் பாட்டு கேட்க 25 வருஷம் இருக்கார். அவர் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நல்ல இசை ரசிகர். அவருடைய படங்கள் எல்லாமே, அதாவது பூவெல்லாம் முன்வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவருடைய அந்த காலத்து படங்கள் எல்லாமே, அந்த பிகினிங் ஸ்டேஜஸில் அவர் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட், ரொம்ப அழகான ஃபன் ஃபிலிம்ஸ், ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படங்கள். அப்போ எனக்கு வந்து இது வந்து அதிரடியாக இருந்தது இந்த படம் தேசிங்கராஜா பார்க்கும்போது. ஏன்னா நான் பார்த்த எழிலுக்கும் இந்த படத்தினுடைய எழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருந்து நான் எங்கே ரீரெக்கார்டிங் வாசிக்கணும்னு எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க, காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் கேட்டேன் நான். அண்ட் விமலோட எனக்கு ஐ திங்க் திஸ் மை செகண்ட் ஃபிலிம், கரெக்டாக? நம்ம கருப்பண்ணியப்பன் படம் பண்ணியிருக்கோம். ஜெனரல் such a nice artist. அண்ட் இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாக இருக்கும் ஜனாவா. எஸ். அண்ட் ஆல் தி காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் என்று இறைவனை வேண்டுகிறேன். பியூட்டிஃபுல் சார். அண்ட் ஒரு சாங் ரொம்ப அழகு, எல்லா பாட்டுமே, பட் உங்களோட மெலடி டச் இருக்கக்கூடிய அந்த நிலா மழை எழில், அந்த எழில் அழகா இல்லை எழில் சாருக்கு ஒரு ரிமைண்டரா, அந்த 1/4 நூற்றாண்டுக்கு ஒரு ரிமைண்டரா? இல்லை, அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போதே அந்த வார்த்தை அப்படி வந்து விழுந்துருச்சு. அப்படிங்களா? ஆமாம். நிலா மழை எழில் அப்படின்னு சொன்னோம், அது எழில் எதிர்க்கவே உட்காந்துருக்காங்க. அதனால ரொம்ப எழிலாக வந்துருச்சு அந்த பாடல், அழகாக வந்திருக்குது, அழகாக அமைஞ்சிருச்சு. ஸோ டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இசையமைப்பது ஈஸி அப்படின்னு நீங்கள் சில மேடைகளில் நீங்கள் சொல்லியிருந்திருக்கிறீங்க. நான் சொல்லலை, அப்படி நீங்கள் சொன்னதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது உண்மையா? அதுவும் தப்பு, வேற யாரும் சொல்லியிருப்பாங்க. அதாவது மியூசிக் வாசிக்கிறது, அதாவது இந்த கீபோர்ட்ஸு ப்ரோக்ராமிங்கு இதெல்லாம் வந்து எளிதாகி இருக்கலாம். கிரியேஷன்றது எளிது கிடையாது, அது தானாக உருவாகக்கூடிய ஒரு விஷயம். உள்ளே இருக்கிறது தான் கிரியேஷன். ஸோ டெக்னாலஜி அதிகமானதுனால வந்து கிரியேஷன் அதிகமாகிடுன்றது கிடையாது, உள்ளே இருந்தால் தான் வெளியே வர்றதுக்கு இல்லையா? அண்ட் அது வந்து மற்ற என்ன சொல்கிறது, தி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வில் எய்ட் in better sonorous quality, sound quality, and better way or new way of sounds. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர க்ரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. அது இங்கேருந்து வர வேண்டியது, இங்கேருந்து வர வேண்டியது. அதனால் வந்து டெக்னாலஜி வந்து, பட் டெக்னாலஜி வில் கீப் இம்ப்ரூவிங், இட் இஸ் வெரி குட். அதை வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு சேர்த்துட்டு எவ்வளோ அழகாக நம்ம கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க சார், தேங்க்யூ. அந்த ஒரு அழகான ஒரு படைப்பு பற்றி நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வில் ஹெல்ப் அப்படிங்கிறது தான் சார். உங்கள் மேலே இருக்கக்கூடிய லவ் ஒவ்வொரு கான்சர்ட்ஸ்லையும் நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது இந்த ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க இல்லையா, எப்போவுமே உங்கள் கூட பயணிக்கிறாங்க. வாட் யூ வாண்ட் டு சே டு தெம்? அதாவது மாறா அன்பும் என்னுடைய பாடல்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மோகம், அந்த காதல், அதை மனதில் தாங்கிக் கொண்டு அவருடைய சிறு வயதிலிருந்து வளர்ந்து வந்து இப்போ கூட வந்து இந்த ஜென்ரேஷன் கூட அவங்க வந்து அதுக்கு ரொம்ப பாராட்டி அடிக்கடி வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. காலம் கடந்து நின்ற பாடல்களை தந்த ஆண்டவனுக்கு நன்றி. ஓ, தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் தேங்க்யூ சார். இதே மாதிரி அழகழகான பாடல்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய இதே மாதிரி படங்கள் நாங்கள் கொண்டாடிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் டுடே. நன்றி. I mean it's my pleasure to be on the stage. I once again wish all the best to the cast and crew of this film and I pray for the success of the film. இந்த படத்தின் வெற்றிக்காக நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் எழில் சாருக்கு இது 25வது வருஷம். வருஷத்துக்கு ஒரு நடிகர்னா இல்லை 20 நடிகர் நடிக்க சொல்லி நினைக்கிறேன். மொத்தம் இங்கே கூட்டம் எல்லோரும் அங்கே வரவழைச்சாச்சு. வாழ்த்துக்கள் சார். ஆமாம், நீங்கள் உதயகுமார் சாருக்கு வாய்ப்பு கொடுத்தா 100 எழுதிருப்பார், நான் 200 எழுதிருப்பேன்.
நீ யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் முடிவு பண்ணிக்கிறேங்க. என்ன என்ன நைட் முடிவு பண்ணிருங்க. ஓகே ஓகே. அப்புறம் உதயகுமார் சார் சொல்லும்போது நம்ம ஹீரோ விமலில் வந்து விஜயகாந்த் மாதிரி பார்க்குறேன்னாரு. அப்போ எனக்கு 80% தான் கொஞ்சம் தோணுச்சு. ஸ்டேஜுக்கு வந்தார், கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே வேஷ்டி சட்டை, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, 100% விஜயகாந்த் சார். எலிமையிலும் சரி, காஸ்டியூம்லையும் சரி. அப்போ எப்பவும் போல் எனக்கு 9 மணிக்கு மைக்கை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு. மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வித்தியாச டிசை இன்றைக்கி இந்த நாயகன் அவர் வந்து மெலோடி கிங்கும். இங்கே அவர் எல்லாத்துலேயுமே கிங். அவர் குத்துலேயும் கிங்கு, கெத்துலேயும் கிங்கு, பில்டப் சாங்லேயும் கிங்கு, ஹீரோஸ் சாங்லேயும் கிங்கு, எல்லாத்துலேயும் கிங்கு. என்னை கெட்டது அவர் தான். நான் திருப்பாச்சி கமிட் ஆயிடுச்சு. கமிட்டாக ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அப்போ டிவிலாம் போய்கிட்டுருக்கு. அவர் சாங் மெலோடி சாங் போட்டுருக்கோம். அடடா திருடா அடடா திருடா அவசரம் வேணா பொறுத்துக்கணும். ஒரு அழகான ஒரு மெலோடி போட்டு ஓகே பண்ணியாச்சு. மறுநாள் ஷூட்டிங் போகிறேன். இப்போ கிளி ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் சார் பக்கருக்கா போனேன். செட்டில் ஒரு சாங்கு, அப்படி போடு 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 அசத்தி போடு. நம்ம இந்த குத்து குத்தாக இருக்கு. நம்ம வெளியே மெலோடி சரிப்பட்டு வராது. அதை தூக்கி வச்சுட்டு தான் அப்போ பண்ண தப்பில்லை அத்தப்பத்த வெத்தலை விளைஞ்சிருக்குடா. என்னை குத்துப்பாட்டு இயக்குனர் ஆக்குனே அவர் தான். அது மாதிரி எதிரும் புதிரும் அதில் நான் கோ டைரக்டரு, தரணி தான் டைரக்டரு, சார் தான் மிஸ் டைரக்டர். நீ ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, அவரோட சாங் தான் அது. அந்த சாங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் டியூன் போடும்போது சிம்ரன் இல்லை, கரெக்டாக இல்லை. அது நெப்போலியனுக்கும் அவங்கள ஒரு நர்ஸு கூட இருப்பாங்க. அந்த நர்ஸோட பாயிண்ட் ஆஃப்ல ஒரு சாங்கை கேட்டோம். சூப்பர் சாங்கு, ரொம்ப நல்லா இருக்கே. அது நெப்போலியனுக்கு நடக்க முடியாது. இது அவரை வச்சு என்ன பண்ணுறது, யாரோ ஒரு பொண்ணு ஆட வச்சு சாங்கு இதாயிருமோன்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சாங் நல்ல சாங்கு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்ட்டு சிம்ரனை ஆட வச்சோம். கெஸ்ட்டாக இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போச்சு. அதனால் பல வகையில் அவர் பெரிய ஹீரோ எழில் சார். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு டேரக்டரை பார்க்க மாட்டேன், வியப்பாக பார்ப்பேன். நான் துல்லாவனம் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இவர் ஆளை பார்த்தா டேரக்டர் தெரியாது, ரொம்ப சாஃப்டாக இருப்பேன். இவர் தான் துல்லாமன் பண்ணாரா அப்படின்னு ஆச்சரியம் பார்க்குறது. இப்போ தொடர்ந்து காமெடி படம் பார்க்குறோம்ல, வேலைன்னு வந்துட்ட வெள்ளைக்காரன், தேசிங்கராஜா, அப்பவும் பார்ப்பேன் இவரெல்லாம் போட்டு காமெடி பண்ணுறாரு அப்படின்ட்டு. எல்லாமே அதிசயமான இயக்குனர். டோட்டலாக நீ எல்லோரும் பேசும்போது ஒன்று ஒன்று புரிஞ்சு வச்சு, டோட்டலாக இவர் எனக்கு ஆப்போசிட். ஏன்னா என்னதில் ஸ்கிரிப்டில் தவிர யாரும் பேச விட மாட்டேன் மேக்ஸிமம். இவர் இஷ்டத்தை விட்டுருக்காரு. இதில் மட்டும் எதிரும் புதிருமா இருக்கான். தேசிங் ராஜா 2 மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தில் ஏதோ ஒரு 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 பார்ட்டை பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ அதெல்லாம் அவங்களோட அன்பாக இவ்வளோ நேரம் வந்து இந்த விழாவை அருமையாக பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த விழாவுக்காக நான் கூப்பிட்ட உடனே வந்த பெப்சி தலைவர் செல்லுமணி சார் அவர்களுக்கும், இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் சார் அவர்களுக்கும், செக்ரட்டரி பேரரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த படத்தில் நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே இந்த விழாவுக்கு வந்திருந்தது வந்து ரொம்ப வந்து பெரிய விஷயம். படத்தில் நடிக்கும்போது ஒத்துழைப்பு கொடுத்தது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே நீங்கள் வந்திருந்தது தான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமாக இருந்தது தயாரிப்பாளர் அவர்கள் தான். ஏன்னா ஒரு படத்தை பண்ணோம் முடிஞ்சிச்சு, இது எப்படி ரிலீஸ் பண்ணாலும் அவருக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரு காமெடி படத்துக்கான ஒரு இது வந்துடும். பட் அது இல்லாமல் அந்த படத்தை நேசித்து
நான் வந்து விட்டுட்டு அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போயிட்டேன் நான். பட் வந்து சார் வந்து இந்த படத்துலேயே கிடக்கிறாரு. ப்ரொடியூசர் வந்து எங்கேயுமே போகிறது கிடையாது. என்ன நடக்குதுன்னு சொன்னால் எனக்கே பயமாக இருக்கும். எடிட்டிங்கு, ட்ரைலரு, டீசரு இது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. பட் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. முருகன் இருந்தார் கூட. ஸோ அவர் அந்த அந்த ஒரு சினிமாவை நேசிக்கிறவங்க தான் வந்து இது வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் எனக்கு கிடச்சிருக்காரு. அவர் தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், நிறைய படங்கள் பண்ணணும். இந்த தருணத்துல தயாரிப்பாளர் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுலாமா சார்? கண்டிப்பா. தயாரிப்பாளர் திரு ரவிச்சந்திரன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நீங்க 2 வார்த்தை பேசிடுறீங்களா? ஒரு அற்புதமான தயாரிப்பாளர் தமிழ் இண்டஸ்ட்ரி கிடச்சிருக்கிறாரு. இன்னும் வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணணும், நிறைய படங்கள் பண்ணணும்னு வாழ்த்துக்கிறேன். மற்றும் இந்த படத்தில் வந்து படத்தோட ஹீரோ விமல் சார் பற்றி நான் பேசி ஆகணும். ஏன்னா வந்து என்னுடைய தேசிங்க ராஜா படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது வந்து விமல்ஜி. இந்த படத்தோட வெற்றிக்கும் அவர் தான் காரணமாக இருப்பார். ஏன் அப்படின்னா இவ்வளோ இந்த படத்தில் வந்து ஆர்டிஸ்டோட அதிகமான இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் படம் பண்ணதே கிடையாது. ஸோ ஏன்னா சின்ன சின்ன கேரக்டருக்கு கூட ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா எங்கேயுமே வந்து காமெடி வந்து இது வந்துடக்கூடாது. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை போட்டு இல்லை புதுசாக போட்டு பண்ணி அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருந்தது. இது பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். இந்த ஸ்கிரிப்டோட ஸ்க்ரீன் பிளேயே பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு மின்னல் மாதிரி போகக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இருந்துச்சு இருந்தது. ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு ஒரு காமெடி சிரித்து முடிஞ்சு வித்யாசாகர் சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயம். கேப்பே இல்லாமல் காமெடி. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டிங் வந்திருக்கு இந்த படத்தில். வேறு வழி இல்லை, அவ்வளோதான். ஏன்னா வந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிரிச்சிங்கன்னா ரசிங்கன்னா போயிட்டே இருப்பீங்க. அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அந்த படம். அந்த மாதிரி வந்து இதில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டையும் ரவி மரியா, புகழ், சாம்ஸ்ஜி, ரோபோ, திருமா எந்திரிக்கிறாப்புல, சிங்கம்புலி நிறைய ஏகப்பட்ட பேர். சாதனா வந்திருக்கிறாங்க, இந்த மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட் வந்துட்டு 3 பேர், அம்மாக்கள் 3 பேர். அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒருத்தரும் இந்த படத்துக்காக வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. மெயினாக வந்து இந்த விழாவோட நாயகன் சொன்னோம்னா வித்யாசாகர் சார் தான். நான் வந்து பூவெல்லாம் முன்வாசத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து வித்யாசாகர் கூட நான் சேர்றேன். அது வந்து ரொம்ப இமீடியட்டாக 3வது படமே பண்ணதுனால எனக்கு மியூசிக் பற்றி பேச தெரியாது. பட் அப்போ ரொம்ப மெச்சூர்டாக இருப்பேன். சார் போனால் ஏதோ சாங் நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் வந்தேன். சாரோட கெப்பாசிட்டி என்ன, சார் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இப்போ போய் உட்காந்து பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப சாலிடாக இதை மாத்துறாரு, லிரிக்ஸை கூப்பிட்டு அதை மாத்துறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இந்த எழில்கிற பேருக்கு கூட நெடில்ல ஒரு வார்த்தை வேணும்னு விவேக்கை போட்டு டார்ச்சர் பண்ணி அவன் எழில்னு சொல்லிட்டாப்புல. அப்படிதான் வந்தது. நெடில்ல ஒரு வார்த்தை கிடைக்கல அவருக்கு. அவங்க உட்காந்து கம்போஸ் பண்ணுவது நெடில்ல பிடிங்க. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்ஷனு, அவ்வளோ விஷயம் கேதர் பண்ணுறாரு. மியூசிக்னா என்ன அப்படிங்கிறது வந்து இது வேற ஒரு உலகமாக இருக்குது. அவர்கிட்ட இருக்கிற விஷயம் ரொம்ப எளிமையாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அந்த 5 சாங் ஹிட்டு பண்ணி கொடுத்தாரு. எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சாதாரணமாக அசால்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையினா அதுக்கு வித்யா சார் தான் மிக 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 முக்கியமான ஒரு காரணம். சார் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம க்ரூவையும் கூப்பிட்டுட்டு இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க. நிச்சயமாக நமக்கு விழாவின் நாயகர் திரு வித்யாசாகர் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தேசிக ராஜா 2 திரைப்படத்தின் ஹீரோ திரு விமல் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஜனா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ரவி மரியா சார் மற்றும் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், தேசிக ராஜா 2 திரைப்படத்தின் குழுவினர் அனைவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தில் சாரோட சன் ஜனா பண்ணியிருக்காப்புல. எல்லாருமே அவரை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இப்போ நான் வந்து எதுவும் சொல்ல அதுக்குள்ளே வந்துட்டேன். ரொம்ப எல்லாருமே சொன்னாங்க கடைசி நாள் ஷூட்டிங்கில் தான் இவர் வந்து ப்ரொடியூசரோட பையன் அப்படிங்கிறதே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு பண்பான ஒரு பையன், ரொம்ப எளிமையான ஒரு பையன், ரொம்ப அற்புதமான ஒரு நடிகன். கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் இறைவன் அவருக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாழ்த்துக்கள் ஜனா, வாழ்த்துக்கள். இது இந்த படத்தோட
இந்த படம் கமிட் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலா அவர்கள். பாலா வந்து இன்ஸ்டியூட், இவர் வந்து ஒரு படிச்சுட்டு வந்து என்ன படிச்சிங்க, எடிட்டிங்கா? இன்ஸ்டியூட்டில் முடிச்சுட்டு வந்து ஒரு மேனேஜராக வர்றது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். ஒரு குவாலிஃபைடு பர்சனாக இப்போ நிறைய பேர் வராங்க மேனேஜர்ஸுக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பாலா ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. என்னுடைய பிரதரில் ஹரி அவர் கூட இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு. பாலாவோட அசிஸ்டண்ட்டு வேறு என்ன, ரமேஷ், சரவணன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இந்த தருணத்தில் என்னோட கேமராமேன் செல்வா ரொம்ப எனக்கு துலாமணம் துளுக்கு அப்புறம் இந்த படத்தில் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான கேமராமேன். வாங்க 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 இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் திரு பி ரவிச்சந்திரன் அவர்களை சில வார்த்தைகள் இந்த தருணத்தில் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இறைவன் அருளால் ஏகப்பட்ட பேருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியிருக்கு. ஸோ இறைவன் அருளால் நன்றி தெரிவிக்கும் விழா நடக்கும் பொழுது அதை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.